10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.1 8வது கணக்கு பார்க்குறோம். முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் டிஇஎஃப்பில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசி ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர் எனில் இஎஃப்பின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையை வச்சு என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு? முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் டிஇஎஃப்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 முக்கோணங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசி. இதே போல் மற்றொரு முக்கோணம் ஏபிசிக்கு வடிவத்த முக்கோணம் எது? டிஇஎஃப்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏபிக்கு இணையானது இங்கே டிஇ. அதே போல் பிசிக்கு வடிவத்த பக்கம் எதுன்னா இஎஃப். ஏசி டிஎஃப். கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே போல் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நிபந்தனை பார்த்துட்டோம்னா பிசி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கிட வேண்டியது இஎஃப். இஎஃப்பின் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். என்ன நிபந்தனை இங்கே பயன்படுத்த போகிறேன்னா, 2 வடிவத்த முக்கோணங்கள் இருந்ததுன்னா அதில் பரப்புகளின் விகிதமானது ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமாகும். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் நாம் தேவையான மதிப்பை கணக்கிடுறோம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு பை முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு ஈக்குவல் டு எதற்கு சமம்னா ஒத்த பக்கங்களுடைய விகிதத்திற்கு சமம். பிசிக்கு ஒத்த பக்கம் எதுன்னா இஎஃப். ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். ஏபிசியின் பரப்பானது 9, டிஇஎஃப்பின் பரப்பு 16, பிசியின் மதிப்பு 2.1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2.1 ஸ்கொயரு பை இஎஃப் தெரியாது, இஎஃப் தான் கணக்கிடுறோம். இஎஃப் ஸ்கொயர். இப்போ இஎஃப் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா வலது பக்கம் வகுத்தலில் இருக்கிறது இடது பக்கம் வரப்போ பெருக்கல்ல வந்துடும். 2.1 ஹோல் ஸ்கொயர் 9/16 வலது பக்கம் வரப்போ 16/9 தலைகீழாயிடு பெருக்கல்ல வரப்பேன். 21 பெருக்கல் 21 2 முறை இந்த மதிப்பை எழுதுகிறோம். 21 பெருக்கல் 21 அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 441. இப்போ 4.41 பெருக்கல் 16/9. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படியும் நம்ம மதிப்பு கணக்கிடலாம். இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி போடலாம்னா 2.1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 16 4 ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். 9 3 ஸ்கொயர்னு எடுத்துடலாம். இங்கே இடது பக்கம் இருக்கிறது இஎஃப் ஸ்கொயரு. அப்போ இஎஃப் இங்கே வேணும் அப்படின்னா 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். அப்போ 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஎஃப் ஈக்குவல் டு 2.1 பெருக்கல் 4 ஸ்கொயருக்கு 4 எடுக்கிறோம். 3 ஸ்கொயருக்கு 3ன்னு எடுக்கிறோம். 1 3 3 2 கேன்சல் ஆகாது. 0.21 7 3 21. இஎஃப்பின் மதிப்பானது 0.7 பெருக்கல் 4 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 4 7 28 2.8. therefore தேவையான மதிப்பு இஎஃப் ஈக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.